திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் முன்பு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக 29 கிராமப்புற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்காத தமிழக அரசையும் குடிநீர் வடிகால் வாரியத்தையும் கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்கு குடிப்பதற்கு உடனடியாக தண்ணீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காலிகுடங்களுடன் முக்கிய பிரதான சாலையில் அமர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் உமேஷ் பாபு, மாவட்ட குழு உறுப்பினர் முருகையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். குடிநீர் வழங்காவிட்டால் காலவரையற்ற போராட்டம் வெடிக்கும் என அவர்கள் எச்சரித்ததால் விறுவிறுப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மேலும் குடிநீர் வழங்க காலதாமதம் ஏற்பட்டால் தொடர் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் கேட்டு இன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாக உறுப்பினர், திருத்துறைப்பூண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர், மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர் கே முருகையன், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி, இன்னும் 10,000கணக்கான தோழர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். காலிகுடங்களோடு இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். 29 ஊராட்சி, முத்துப்பேட்டையினுடைய பேரூராட்சி உட்பட அநேகமாக தண்ணீர் கிடைப்பதில் கடந்த 6 மாத காலமாக தடைப்பட்டு உள்ளது. அநேகமாக 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணீர் வருகிறது. அது சரியாக வருவதில்லை. சில வீடு தண்ணி பிடிக்கிறார்கள், அடுத்த வீடு பிடிப்பதற்குள்ள தண்ணி நின்று போய்விடுகிறது. இது எங்கே போகுது என்று தெரியவில்லை. பொதுவாக எங்களுக்கு வர்ற தகவல் எல்லாம் என்ன என்று சொன்னால், இது தனியார் இடத்துல இன்னைக்கு தண்ணி வழங்குவதை அநேகமாக அரசாங்கம் கொடுத்து விட்டது, தனியார் மூலமாக தண்ணி வழங்குவதாக சொல்லுகிறார்கள். அப்படி தனியார்கிட்ட போயும் இது தண்ணீர் வழங்கப்படவில்லை. இதுல பிரதானமாக குடிநீர் வாரியம் கவனம் செலுத்துவதே இல்லை. குடிநீர் வாரியம் என்ன செய்ததுன்னு தெரியவில்லை. ஏற்கனவே 144 கோடி ரூபாய்க்கு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம். சிறப்பா செயல்பட்டது. 2 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வந்தது. இன்னைக்கு 15 நாளுகளுக்கு ஒரு தடவை குடிநீர் வரலை. மக்கள் மிக வேதனையோடு, அதிகமாக பதட்டத்தோடு மக்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகமா இங்க இருக்கிற குளங்களை பார்த்தா தெரியும், குளத்துல தண்ணீர் தெரியவில்லை, ஆகாய தாம்பரம் தான் தெரியுது. ஆத்துல போய் குளிக்கலாம்னா ஆற்றுல இருக்கிற மணலும் தெரியல, தண்ணீரும் தெரியல, ஆகாய தாம்பரம் தான் தெரியுது. இது அதிகாரிகளுக்கு புரியுதா புரியலையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. எத்தனை மனு கொடுத்தாலும் அவர்கள் செய்வதில்லை. எனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால முதலமைச்சர் லஞ்சம் ஊழியத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன காரணத்தினால அதிகாரிகள் லஞ்சம் வாங்க முடியல என்பதற்காக இதை அலட்சியப்படுத்துகிறார்களோ என்கிற எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன்னா இவர் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டே வேலை பார்த்தவர்கள். இப்ப லஞ்சம் வாங்க முடியலைன்னு முதலமைச்சர் சொன்னதுனால ஆக மக்களை பதட்டத்தில் விடுவோம், தண்ணி கொடுக்க வேண்டாம், ஆக ஒரு நுகர்பொருள் வாணிகத்துல உணவு தானியம் கொடுக்க வேண்டியதுங்கிற ஒரு பதட்டத்துல அதிகாரிகள் செய்யற ததியா தான் இது எங்களுக்கு தெரியுது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஊருக்கு ஒரு பேனர் மட்டும்தான் வைக்கிறார்கள். மக்கப்படுற அவதியே தெரியல. அவன் எங்க பார்த்தாலும் டிஜிட்டல் போட்டு வைக்கிறான். ஆனா மக்களுக்கு தண்ணீர் கொடுப்போமாங்கிற அந்த பதட்டமே அவங்கள்ட்ட கிடையாது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் படம் எடுத்து போட்டு படத்தை காமிக்கிறதா வேலையா இருக்கு. ஆக உடனடியாக இது நிறைய அதிகாரிகள் தலையிட்டு எங்கள்கிட்ட பேசணும், மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசணும், குடிநீர் வாரியம் எங்க இடத்துல பேசணும், ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆணையர்கள் எங்க இடத்துல பேசணும். கிராமம் தோறும் பார்த்தால் இந்த கிராமத்தினுடைய கிராமத்தினுடைய ஒரு அதிகாரிகள் போட்டிருக்காங்க, செயலாளர், ஊராட்சி செயலாளர் அடி வாங்கிட்டு வர்றான். கிராமத்தில் தண்ணீர்ல இருந்து பெண்கள் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வர்றான். ஆனா ஒரு ஊராட்சிக்கு கூட நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்துடைய ஆணையர் 1 வருஷமாச்சு பஞ்சாயத்து இல்லாம போய் பார்த்தது கிடையாது. இதை உண்மையா கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதற்கு பொதுமக்கள் பேராதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் தொடரும். அதிகாரிகள் வருகிற வரை நாங்கள் காத்திருப்போம். எவ்வளவு நாளும் காத்திருப்போம். அநேகமா பெண்கள் மயக்கத்தோடு இப்ப விழுந்து விட்டார்கள். தண்ணீர் இல்லாம வந்த போராட்டத்துக்கு வந்த பெண்கள் அநேகமா இங்க வந்து விட்டார்கள். ஏற்கனவே இது போன்றுதான் வறட்சி பிரதேசத்துக்காக வேண்டி முத்துப்பேட்டையை சேர்ந்த தோழர் அவர்கள் போராட்டம் நடத்திய போது போராட்டத்திலே உயிர் நீத்தார் மகாலிங்கம். அப்புறம் தான் அரசாங்கம் கவனம் செலுத்தது. அதை முத்துப்பேட்டையில் அதிகாரிகளுக்கு சொல்லுகிறோம், எச்சரிக்கை பண்ணுகிறோம். அந்த நிலையை உருவாக்கி விடாதீர்கள் என்பதை தாழ்மையோடு சொல்லி, பணிவோடு சொல்லி
உடனடியாக தண்ணி வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.